வாழ்க்கையில சில விஷயங்கள் தற்செயலா நடக்கிறது கிடையாதுங்க. இப்போ இந்த நிமிஷம் உங்க முன்னாடி இந்த வீடியோ வந்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த முருகனோட பேரருள் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்க கண்கள்ல மட்டும்தான் இந்த வீடியோ தென்படும். நீங்க இப்போ இத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற ஏதோ ஒரு குழப்பத்துக்கு அந்த வேலவன் ஒரு தெளிவை தரப்போறான்னு அர்த்தம். உங்க கையை பிடிச்சு ஒரு பாதையை காட்ட போறான்னு அர்த்தம். அந்த தெளிவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த முருகன் மேல இருக்கிற நம்பிக்கையோட இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு பதிவிட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இன்னைக்கே ஆரம்பமாகும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்தா நாம முதல்ல செய்யறது என்ன? நேரா முருகன் கிட்ட ஓடுறோம். முருகா, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு நாம எல்லாரும் பட்டியல் போட்டு வேண்ட ஆரம்பிச்சிடறோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வேண்டுதல் மட்டும் நம் வாழ்க்கைய மாத்திடுமா? நாம கேட்கறதுனாலயே கடவுள் எல்லாத்தையும் தந்திடுவாரா? அங்கதான் நாம ஒரு உண்மைய மறந்துடுறோம். வேண்டுதல் ஒரு தொடக்கம்தான், ஆனா அதுவே முடிவு கிடையாது. முருகன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வெறும் வேண்டுதலை மட்டும் இல்ல, உங்களோட மாற்றத்தை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கஷ்டமே உறவுகள்ல வர்ற விரிசல் தான். நான் பாசமாதான் இருக்கேன், ஆனா மத்தவங்க என்ன மதிக்கலையே, என் அன்பு புரியலையேன்னு வருத்தப்படுறீங்க. இங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எந்த உறவா இருந்தாலும் அங்க சுத்தமான மனசு இருக்கணும். மத்தவங்க மனசை புண்படுத்தாம, அவங்க மேல தேவையற்ற கோபத்தை காட்டாம அன்பால அரவணைங்க. கோபம் இருக்கிற இடத்துல அந்த ஞானவேல் தங்காது. ஒருவேளை நீங்க உண்மையா இருந்து ஒரு உறவு உங்களை விட்டு போகுதுன்னா வருத்தப்படாதீங்க. அது உங்களை ஒரு சிறந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க அந்த முருகன் போடுற திட்டம்னு நம்புங்க. யாருக்காகவும் உங்க குணத்தை மாத்திக்காதீங்க. முக்கியமா உங்க எண்ணங்கள் எப்பவும் நேர்மறையா இருக்கணும். ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடியே இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தோட செஞ்சீங்கன்னா அங்கேயே பாதி தோல்வி வந்துடுது. நல்லதே நடக்கும், அந்த முருகன் நல்லதையே செய்வான்கிற உறுதியான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா உங்க எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது. இருட்டுல உட்கார்ந்துட்டு விளக்கு எரியலையேன்னு வருத்தப்படுறதை விட ஒரு தீக்குச்சியை உரசுற அந்த நேர்மறை எண்ணம் தான் உங்க வாழ்க்கையில ஒளியை கொண்டு வரும். எனக்கு கஷ்டம் வருதுன்னு நினைக்காதீங்க, இந்த கஷ்டத்தை தாண்டி நான் ஜெயிக்க போறேன்னு நினைங்க. எதிர்மறையான எண்ணங்களை வேரோட கிள்ளி எறிங்க. முருகனோட அருளை பெறணும்னா வெறும் பூஜை மட்டும் போதாதுங்க, நம்ம மனசும் குணமும் சுத்தமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்க. ஒருத்தரை திட்டிட்டு அவங்க மனசை நோகடிச்சிட்டு அப்புறம் முருகன் கிட்ட வந்து நின்னா அந்த பிரார்த்தனை பலிக்காது. நீங்க பண்ற தியானத்தை விட நீங்க மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா கோபத்தை குறைச்சுக்கோங்க. அனாவசியமா யார்கிட்டையும் கோபப்படாதீங்க. கோபம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது, அறிவு இல்லாத இடத்துல அந்த ஞானவேல் தங்காது. அமைதியா அன்பா இருக்க பழகுங்க. உங்க குணமே உங்க அடையாளமா மாறணும். முருகன் கிட்ட வரம் கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். முருகா, என்னை வந்து காப்பாத்துன்னு நீங்க கெஞ்சுறத விட முருகா, எனக்குள்ள நீ இருந்து இந்த சிக்கலை சமாளிக்க தைரியத்தை கொடுன்னு கேளுங்க. ஏன்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும்போதுதான் அந்த பன்னிருகை பரம்பொருளோட சக்தியும் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கு கடவுளே நேர்ல வந்து வரம் கொடுத்தாலும் அதை எப்படி காப்பாத்திக்கணும்னு அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. நிறைய பேர் சாமி வந்து காப்பாத்துவாருன்னு சும்மா உட்காந்துட்டு காலத்தை ஓட்டுறாங்க. ஒரு அடி நீங்க எடுத்து வச்சாதான் அந்த முருகன் உங்களுக்கு துணையா 10 அடி முன்னாடி வருவாரு. உழைப்பு உங்களுடையதா இருக்கணும். அதுக்கு துணையா இருக்கிற அந்த தைரியம் மட்டும்தான் முருகனுடையதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கோடி கோடியா காணிக்கை போடுறத விட பசியில இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற ஒருவேளை உணவு முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க கண்ணீரை துடைக்க நீங்க நீட்டுற அந்த கைதான் முருகனோட கைக்கு சமம். சரி, நான் தன்னம்பிக்கையோட இருக்கேன், விடாமுயற்சியும் செய்றேன், ஆனாலும் இன்னும் பலன் கிடைக்கலையேன்னு நீங்க வருத்தப்படலாம். உங்களுக்கான பதில் இதுதான். செடி வச்ச உடனே காய் காய்க்காது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. ஒரு விதைய போட்ட உடனே அடுத்த நாள் காலையில பழம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறது இயற்கைக்கே எதிரானது. அதே மாதிரிதான் உங்க உழைப்புக்கும் ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பா பலன் கிடைக்கும்.
முருகன் சில நேரங்கள்ல தாமதப்படுத்துறான்னா உங்களை இன்னும் பெரிய வெற்றிக்கு தகுதியானவரா மாத்துறான்னு அர்த்தம். அந்த செயல்முறையை நம்பி பொறுமையாயிருங்க. அதனால இனிமே வேண்டதோட நிறுத்தாம நற்பண்புகளோட நேர்மறை எண்ணங்களோட செயல்ல இறங்குங்க. சுத்தமான மனசோட யாருக்கும் தீங்கு நினைக்காம கோபத்தை விட்டுட்டு உங்க வேலையை செய்யுங்க. தன்னம்பிக்கையோட இருங்க. துணிச்சலா முடிவெடுக்க தயங்காதீங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் அந்த வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் நின்னு வழி நடத்துவான். கஷ்டத்தை நினைச்சு கலங்காம கடமையை சரியா செய்யுங்க. வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு புது தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஆதரவை தெரிவிங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தவறாம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இன்னும் இது போன்ற பல ஆழமான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க மனசுல தோணுனதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.